மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்திருக்குது. இதுல பாத்தீங்களா இல்லையா, நம்ம அக்கா பண்ண வேலையை பார்க்கணும். அவ்வளவு அருமையான வேலை, சூப்பரான ஒரு வேலையை பார்த்து வேற மாதிரி ஒரு போர்ட்ரேல் கொடுக்குறாங்க. சரி, அதுல என்னதான் சொல்ல வராங்க, யார் பக்கம் தப்பு இருக்குன்றது ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி, நம்ம ஒரு வாரமா பார்த்த விஷுவல்ஸ் படி கரெக்டா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து அதை பண்ணிருங்க. வீடியோ பல பேர் போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கணிச்சது தான், திவாகரும் கனி அவர்களுக்கும் ஜெயிலுக்கு போகும்போது உறுதி. ஏன்னா ரெண்டு பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னும் போது, இதுல ஆக்சுவலா திவாகர் ஆல்ரெடி காண்டில் இருக்கார். யார் மேல காண்டில் இருக்காரு? அரோரா மேல காண்டில் இருக்கார். ஏன்னா நேத்து அரோராக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னும் போது பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு, திவாகர் மேலேயும் தப்பு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்க ஒரு நியாயமான முடிவு எடுக்கல அப்படின்றது நமக்கு தெரியும், எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதை பேஸ் பண்ணி அரோராலாம் நாமினேட் பண்ணி திவாகரை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல அக்கா பண்ற வேலை பார்த்தீங்களா, போட்டு போட்டு கொளுத்தி போட்டு அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறது. இதுக்கு பேர் லிட்டரலி ஏத்தி விடுறது தான் மீனிங். ஒண்ணு, அதுல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்றது பாத்துருவோமே. துஷாரு, அரோரா, கமர்தீன் இவங்க ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. கரெக்ட், ஆரம்பத்துல இருந்து இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இதுல ஃப்ரெண்ட்ஸா தான் டிராவல் பண்றாங்க. துஷார் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஓல்டு வேணும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. துஷார் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓல்டு வேணும். இந்த டைலாக் யார் சொன்னது? ஓல்டு வேணும்ன்றது யாரு? அன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்களே அரோரா. ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? முதல் நாள் அரோரா வந்து எனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு பக்கம் இருக்காரு. துஷார் போனதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறது, என்னோட இது வென்டிலேஷன் பண்றது, நான் அவங்ககிட்ட பேச தானே செய்வேன், பேச தானே பண்ணுவேன் அப்படின்றத அரோரா அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் பவுண்டரி அப்படின்றத கமர்தீனும் பார்வதியும் க்ளோஸா இருக்காங்க. எனக்கான பவுண்டரி அவன் செட் பண்ணிட்டான். இதுல குறிப்பா அரோரா கமர்தீன் கிட்ட பேசுறது யாருக்கு பிரச்சனையா இருக்கு? பார்வதிக்கு தான் பிரச்சனையா இருக்கு, அரோராக்கு பிரச்சனை கிடையாது. இதுல திருத்தம். ஸோ எந்த இடத்துலையுமே நீ போய் பார்வதி கிட்ட பேசாத, பார்வதி கிட்ட இப்படி போவாத அப்படின்ற ஒரு இடத்துலையுமே அரோரா வந்து கமர்தீனை கண்ட்ரோல் பண்ணல, கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. ஆனா பார்வதிக்கு தான் அரோரா கிட்ட போய் பேசும்போது பொசசிவ்னஸ் அப்படின்றது வருது. இதை நான் சொல்லலைங்க, நீங்க போய் டே திங்கக்கிழமை, இந்த வாரத்தோட திங்கக்கிழமை ப்ரோமோவை எடுத்து பாருங்கள். அதுல ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் அங்க பிக் பாஸ் வர சேனல்ல ப்ரோமோ எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ப்ரோமோ லிஸ்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா யாரு பொசசிவா இருந்திருக்காங்க, யாரு பொசசிவா இல்ல அப்படின்றது கிளியர் கட்டா ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி உங்களுக்கே புரியும். ஏன்னா என்ன ஆல்ரெடி சொல்லிடுறீங்க, நீங்க எதா இருந்தாலும் பார்வதிக்கு எதிராக பேசுற, பார்வதிக்கு எதிராக பேசுறேன்றது. ஸோ நீங்க அந்த ப்ரோமோ விஷுவல்ஸை பார்த்துட்டு நீங்களே ஒரு விஷயத்துக்கு வாங்க. மொதல் விஷயம், ஏன்னா இதுதான் நான் சொல்ல முடியும். முதல்ல என்ன சொல்றாங்க, துஷார் போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஓல்டு வேணும், அதனால உடனே கமர்தீனை அவங்க சைடில் வச்சுக்கிட்டாங்கன்ட்டு. என்ன சைடில் வச்சுக்கிட்டாங்க? ஆல்ரெடி கமர்தீன் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கமர்தீன் அரோராவை எப்படி பார்க்கறான், அரோரா கமர்தீன் எப்படி பார்க்கறாங்கன்றது அவங்க 2 பேருக்குமே தெரியும். புரியுதா? அவங்க 2 பேரும் ஒரு பவுண்டரியில தான் இருக்காங்க. அது அவங்க 2 பேருமே பேசி டிசைட் பண்ணிட்டாங்க. இதுல அந்த விஷயம் இல்லை. இதுல நீங்க துஷார் கூட சொன்னீங்கன்னா கூட, துஷார் அரோராவோட பிஹேவியர் அந்த செகண்ட் வீக்ல ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. அதை சொன்னீங்கன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். அவங்க 2 பேரோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்குன்னா இட் வில் பி அக்செப்டபிள் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அரோராவும் கமர்தீனும் அந்த மாதிரி இல்லை, போனதே கிடையாது. ஒரு வாட்டி கமர்தீனுக்கு அரோரா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரோரா அதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து அவர் மேல இந்த எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதை கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, திவாகர் முக்கியமா கமர்தீன் முக்கியமான்ற மாதிரி கேட்கறா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேட்கறா. எப்படி திவாகர் முக்கியமா கமர்தீன் முக்கியமான்ற மாதிரி கேட்கறா. இதுல என்ன காண்டாயிடுச்சுன்னா, பார்வதிக்கு அரோரா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கா போல. ஸோ உங்களுக்கு திவாகர் முக்கியமா பார்வதி இது கமர்தீன் முக்கியமான்னு கேட்டவொடனே ஒரு பக்கம் பார்வதிக்கு காண்டாயிருச்சு போல. அதை தான் இங்க வந்து சொல்றேன் என்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆல்ரெடி வந்து நீ துஷார் கிட்ட பட்டாவை போட்டு வச்சிருக்க. பட்டா மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு மீனிங்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. பட்டா போட்டு வச்சிருக்க அப்படின்னா என்ன மீனிங்னு நீங்க புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க மக்களே. அங்க ஒண்ணு போட்டு வச்சிருக்க. இப்ப கமர்தீனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற, கமர்தீன் ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல முடியும். ஃப்ரெண்டா பார்த்தா ஃப்ரெண்டுன்னு தானே சொல்ல முடியும் மக்களே. ஃப்ரெண்ட் இல்லைனா தான் அப்படி சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு தானே சொல்றாங்க. ஓகே, இதுல கமர்கிட்ட பாருகிட்ட பேசினா உனக்கு ஏன் வலிக்குது, கமர்தீன் பாருகிட்ட பேசினா உனக்கு ஏன் வலிக்குது? இதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க விஷுவல்ஸ்ல. எந்த இடத்துலயாவது அரோரா பார்வதி கிட்ட பேசும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க கம்ப்ளைண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே பார்வதி தான் வந்து சொல்லுவாங்க, நீ அவகிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. மூணாவது வாரம் ஒரு பக்கம் அரோராக்கும் கமர்தீனுக்கும் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அரோரா கிட்ட வந்து கமர்தீன் பேசினப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க.
நீ எனக்கானவன நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கமருதீன் அதை மீறியும் பேசிட்டு இருந்தாப்புல. ஒண்ணு. ரெண்டாவது, போன 2 நாளைக்கு முன்னாடி கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அந்த கிச்சன் மேட்டர்ல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கமருதீன் பார்வதி டைரக்டா கட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நீ பேசாத, நான் ஃப்ரெண்டா தான் பார்ப்பேன், என் கேமை ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ இந்த ஒரு காண்டு. அதுக்கு முந்தின நாள், இந்த 2 நாள் சண்டைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை இரவு நைட்டுமே நீ ஏன் அரோரா கிட்ட இப்படி பேசுற, அரோரா கிட்ட நீ ஏன் இப்படி இருக்கன்றதையும் நைட்டு செவ்வாய்க்கிழமை இரவு நைட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது பார்வதி. பார்வதி தான் கமரன் கிட்ட நீ அவகிட்ட பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுவா இருக்குன்னு பார்வதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, பார்வதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க இதுல சொல்றாங்களே, வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்றாங்களே. நீங்க என்ன பண்றீங்க பார்வதி? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன ட்ரை பண்றீங்க இப்போ? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? அப்போ அந்த கேள்வி நீங்க உங்களை பார்த்து கேட்டுங்க. எல்லா பக்கம் நீங்க ஒரு பக்கம் நீங்க பண்ணிட்டு அதை அடுத்தவங்க மேல பிளேம் போடுறாங்களே, இதுதான் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அப்படின்றத நான் சொல்றேன். உடனே அடுத்தவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்க என்ன வேணாலும் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. திவாகர் வேற பேசுறாரு. திவாகர் ஏன் பேசுறாருன்னா, ராஜாங்கன் டாஸ்க்ல அரோரா அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக. ஓகேவா? இன்னொன்னு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது பயங்கரமான கிரிமினல். அந்த பொண்ணு என்ன கிரிமினல்ன்ற வார்த்தை என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாமா? இதுவே அஃபென்ஸ். இந்த கிரிமினல்ன்ற வார்த்தை இந்த மாதிரி யூஸே பண்ணக்கூடாது. அதையும் நீங்க யூஸ் பண்ணிருக்கேன். அதுல குறிப்பா கைக்குள்ள போட்டு வச்சுப்பா. நீங்க தானங்க பண்ணீங்க. முந்தா நேத்து வந்து கமருதீன் வேணாம் போது வா வா வான்னு யார் போய் பேசினது? அவன் இதுவா இருக்கலாம், கேமை பாக்குறேன், கேமை விளையாடலான்னு சொன்னான்ல, நீங்க தானே போயிட்டு அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல இதை நீங்க போட்டுக்க பாக்குறீங்கன்னு நம்ம சொல்லலாமா? சோ தப்பு இல்ல. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. கிரிமினல்ன்றதும் பெருசு, இதை போய் போட்டுக்க பாக்குறன்றதுமே தப்பு. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது மியூச்சுவலா இருக்கு. நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் கமருதீனுக்கு பிடிக்கல, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அதுல நீ புரியுதா சொன்னா, நீங்க என் பின்னாடி போயிட்டு பல விஷயங்கள் செயல்படுத்துறீங்கன்றது கமருதீன் ஃபீல் பண்றாப்ல. இதுல நீங்க அந்த பொண்ணை பிளேம் பண்றதோ கமருதீனை பிளேம் பண்றதோ நியாயமற்றதுன்னு நான் பாக்குறேன். அது எல்லாமே மியூச்சுவலா 2 பேருக்கு நடக்கிற விஷயம். ஓகேவா? அது அவங்க 2 பேரும் பேசி புரிதலோட வந்தாச்சு. அது இதுக்கான பவுண்டரி அவங்க செட் பண்ணிட்டாங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் மட்டும் எடுத்து பாருங்க. திங்கட்கிழமையில இருந்து இன்று வரை இந்த ப்ரோமோ வர வரையும் பார்வதியோட டார்கெட் என்னன்றது பாருங்க. திங்கட்கிழமை நைட்டு பார்வதி, அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்வதி மற்றும் அரோராக்கு பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த பிரச்சனையா மறுநாள் வந்துட்டு பார்வதி வந்து திவ்யா கிட்டையும் கேட்டாங்க, என்ன பேசணும் ஏது பேசணும், நான் கரெக்டா தான் பேசுறேன்னா இல்லையான்னு கேட்கும்போது, நீங்க போயிட்டு கமருதீன் கிட்ட தான் கேட்கணும், இவங்க கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து அரோரா கிட்ட பேசி அரோரா இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இங்க எடுத்துன்னு வந்துட்டாங்களா? அரோரா சொன்ன விஷயங்களை எடுத்து வந்தாச்சு. அடுத்து ராஜாங்கம் டாஸ்க்ல அரோரா வந்து பார்வதிக்கும் இவருக்கும் திவாகருக்கும் எதிராக ஆயிட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு நேத்தும் அந்த ரேங்கிங் டாஸ்க்லயும் சொன்னாங்க. இன்னைக்கும் வந்து சொல்றாங்க. கம்ப்ளீட் சீக்வன்ஸே தெரியுதாங்க. நான் ஒன்னும் சும்மா சொல்ல, நான் வீணா ஒரு பழிவு போட விரும்பல. இந்த சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க, பேட்டர்ன் எடுத்து பாருங்க. தட் பேட்டர்ன் ஷோஸ் அரோரா மேலே ஒரு விதமான காண்டிலும் வன்மத்திலும் பார்வதி இருக்கிறார்ன்றது இது தெரிகிறது. சும்மாவே இல்லை, அதுக்கு அந்த ப்ரூஃப்ஸ் இருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். இதை பார்த்த உடனே உங்களுக்கே சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுலயும் குறிப்பா FJக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய ஆப்பு ஒன்று அடிச்சிருக்காரு. அதை அடுத்த வீடியோல வரேன். பை கைஸ்.